I'm mentioning graduate. I'm interested in gardening and prayer activities and also hybrid plants. அர்ச்சனா குளியல் மஞ்சள் தூள் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருட்கள் வச்சுருக்கா. அதை இப்போ பார்க்கலாம். கிழங்கு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், வெட்டிவேர், ரோஜா இதழ்கள், மகிழம்பூ, கிச்சிலிக்கிழங்கு, கிச்சிலிக்கிழங்கு, கோரைக்கிழங்கு, கோரைக்கிழங்கு, கார்போக அரிசி, கார்போக அரிசி, பச்சை பயிறு, பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, கசகசா, ஜாதிக்காய், ஜாதிக்காய், மறிகொழுந்து, மறிகொழுந்து, மருவு, மறிகொழுந்து, 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 தவணம், அதாவது இந்த தவணத்தை வந்து மருவுன்னு சொல்லுவாங்க. குப்பைமேனி, குப்பைமேனி, திருநீற்று பச்சிலை, திருநீற்று பச்சிலை, துளசி, துளசி, சிறு சின்னி, சிறு சின்னி, பெரியானங்கை, அதான் நாகமல்லி, இதுக்கு பேர் நாகமல்லி, வேப்பிலை, வேப்பிலை, துளசி, பெருந்துளசி, அது காட்டு துளசி. இந்த மூலிகைகள்லாம் சேர்த்து, இந்த மூலிகைகள் இலைகள்லாம் சேர்த்து இந்த மஞ்சள் தூள் நாங்கள் அரைக்கிறோம். இது எல்லா மூலிகை பொருள்களும் சேர்த்து 21 வகையான மூலிகை பொருட்கள் சேர்த்து நாங்கள் குளியல் மஞ்சள் தூள் தயாரிக்கிறோம். இதெல்லாம் இப்போ காய வச்சு நாங்கள் அரைச்சி அப்புறமா நாங்கள் வந்து பேக்கெட் பண்ணுவோம். இது போல் கோரைக்கிழங்கு, இந்த கார்போக அரிசி, கிச்சிலிக்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், வெட்டிவேர், இதெல்லாம் தோலுக்கு ரொம்ப நல்லது. அதோடு இந்த மறிகொழுந்து, தவணம், வேப்பிலை, இந்த இலைகள்லாம், திருநீற்று பச்சிலை, இதெல்லாம் சேர்க்கும்பொழுது ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த இலைகள், அந்த மஞ்சள் தூள் குளிக்கிறதுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும். குப்பைமேனி, இந்த குப்பைமேனியும் இந்த சிறு சின்ன இலைகளும் தோலுக்கு ரொம்ப நல்லது. குப்பைமேனியும் சிறு சின்னியும் ஒரே குடும்பம், அக்காலிஃபா இனத்தை சேர்ந்தது.